வெல் ஃபியூச்சர் அகாடமியில் நாங்கள் வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸுகள் டீச் பண்ணுறோம். இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, அதே மாதிரி ஏஐ இமேஜ் ரிலேட்டடானது அண்ட் வந்து ஃப்ரீலான்சர். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் ஜாப் சைட்டில் பிள்ளைகளுக்கு வெரைட்டி ஆஃப் நாலேஜ். அதுலேயும் இந்த காப்பி பேஸ்ட்டுங்கிறது காலமுறை. நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒர்க் பண்ணாலும் சேமான ஜாப் தான் இருக்கும். ஒரு கண்டென்ட்லேருந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு விஷயத்தை காப்பி பண்ணுறது, கோடை காப்பி பண்ணுறது, சென்டென்ஸை காப்பி பண்ணுறது, இப்படி காப்பி பண்ணுற விஷயம் தான் வித்தியாசப்படும். இப்போ நான் காப்பி பேஸ்ட்லேயே 6 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். இந்த 6 டைப் ஆஃப் வெப்சைட்லேயும் 6 வெரைட்டியான ஒரு ஒர்க் வரும். அதை வந்து மெயினானது காப்பி பேஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. இப்படி தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு போவோம். ஆனால் இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்டில் வந்து டைமுக்கு டைம் வந்து ஜாப்ஸ் வந்து வித்தியாசமான ஜாப்ஸ் வரும். ஓகே, நாங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல் போயிட்டு செக் பண்ணுங்கள். ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கிறேன். எமது பாடநிலை இவ்வாறு வேலையில் காணப்படும். இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட் தான் போஸ்ட் பண்ணுறோம். அதில் பாருங்கள், நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாப்ஸ் வருது. நீங்களே செக் பண்ணுங்கள். அப்போ இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ இது எப்படி ஃபேஸ் பண்ணுறங்கிறத நம்ம டீச் பண்ணுவோம் கிளாஸில். ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் லைவ் ஒர்க்கை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு போல், அதாவது எலக்ட்ரிக் போல் இருக்குமே, அதாவது நீங்கள் போஸ்ட் நோட்டு சொல்லுவீங்களே, அதாவது இந்த எலக்ட்ரிக் கம்பெனி, இந்த கம்பிஸ், அந்த எலக்ட்ரிக் வயர்ஸ் இருக்கே, அதை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ், அதை வந்து எலக்ட்ரிக் போல்னு சொல்லுவோம். அந்த போலை வந்து இவங்க ஒரு இமேஜ் ஒன்று தருவாங்க. அந்த இமேஜில் இருக்கிற அந்த போலை நீங்கள் வந்து சீக்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரு இது பண்ணி கொடுக்கணும். நான் லைவாக ஒர்க் பண்ணி காட்டுறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எப்படியா இருந்தாலுமே நீங்கள் இது வந்து இப்போ கரண்ட்லி இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 1 வீக் அப்படி மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஜொப்பை தொடர்ந்து நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் நாலேஜை கெயின் பண்ணுறது தான் பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே, இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நாலேஜ், அதுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ், அதே மாதிரி ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம நான் ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு 4 பாக்ஸ் 4 டொட்டை வச்சுட்டு அந்த டொட்டை கனெக்ட் பண்ணுறதா ஒர்க்காக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் 1000 கம்ப்ளீட் பண்ணால் $3 அப்படி ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் இதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ இதில் வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஒரே டைமில் நிறைய ஜாப்ஸ். அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது சம்மந்தமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற கன்செப்ட்டில் உங்களால் ஏழுமான மேக்ஸிமம் அவ்வளோ எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடுங்க. ஓகே, ஏன்னா வீட்டுக்கு இருந்தே யாரோட கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல், எனி டைம் எனிவேர் நீங்கள் ஒர்க் பண்ண இயலும் எனி டிவைஸ்லங்கக்குள்ள அது நீங்கள் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நிறைய பிள்ளைகள ப்ரூஃப் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன சோஷியல் மீடியாஸில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இல்லை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கே நான் ஷேர் பண்ணிருக்கிற ப்ரூஃப்கள், நிறைய ப்ரூஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ண ப்ரூஃபில் ஒரு பிள்ளை 22வது வித்ரோவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு மொத்தமாக ₹1,00,000 மேலே ஏர்ன் பண்ணிக்கு மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு. அப்போ இப்படியெல்லாம் பிள்ளைகள் பெர்ஃபார்ம் பண்ணுறது என்னது இது செய்யணும்னு சொன்னால், இவங்கட கண்டினியூஸான ஒர்க், டெடிகேஷனான ஒர்க்கை தான் இதில் இன்க்ளூட் பண்ணும். ஸோ அதை தான் நாங்கள் என்ன செய்வோம்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கான சரியான வழியை நீங்கள் தெரிவு செஞ்சு அதில் உங்களோட முழுமையான எஃபர்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது நீங்கள் இதில் க்ரோத் ஆகலாம். ஸோ அதுக்குரிய கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எங்கள்கிட்ட 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. நாங்கள் 2800க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கிறோம். 5 years பிஸ்னஸில் இருக்கிறோம். ஸோ எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடாக இங்கே ஜாயின் பண்ணால் ஏர்னிங்ஸ் கிடைக்குமா, ஒர்க் பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. நான் 100 மில்லியனுக்கு மேலே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண வச்சுருக்கேன். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். அண்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் மொபைலை வச்சுட்டு மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ளது தானே. ஸோ தேவையான அந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் பர்சனலாக மெசேஜ் போடுங்க. இது சம்மந்தமான மோர் டீட்டெயில் உங்களுக்கு என்னென்னு க்ளீனாக ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி எங்கள் சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்பில் நான் மணி மேக்கிங் சம்மந்தமான ஆன்லைனில் சில மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரியலான மணி மேக்கிங் வெப்சைட்டை ஃபைன் பண்ணிவிட்டு அதில் முழுமையான எஃபர்ட்டை போட்டு நீங்கள் உங்களோட மணி மேக்கிங் ஸ்கில், ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கில்ல கனவை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளுங்க. ஸோ ஸ்கேம் இல்லாத சரியான வெப்சைட்டில் நீங்கள் கண்டினியூஸாக எஃபர்ட் போடுறதன் மூலமாக நீங்கள் எங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கிற விஷயம் இல்லை. பட் ரியலான வெப்சைட்டுகளில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து சரியான இடத்துல இன்க்ளூட் ஆகி நீங்களும் க்ரோத் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறது நல்லா விலையும் கொடுக்கும். உங்களை சும்மா இருந்து நீங்கள் சும்மா இருங்க நாங்கள் மணி தாரம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் தயவு செய்து இறங்கிடுவாங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களோட நாலேஜ் கூடணும். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போல்னா என்ன, இது சம்மந்தமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கோட சேர்ந்து நாலேஜும் கூடும். நீங்கள் இதில் பாஸ் ஆகிற, இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க ஸ்கூலில் படிக்கக்குள்ள நீங்கள் ஓஎல் பாஸ் ஆகிறீங்களோ ஃபெயில் ஆகிறீங்களோ அது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஓஎல் மட்டும் படிங்கன்னு சொல்லுவாங்களே, அதே கான்செப்ட் தான். நீங்கள் எங்கே ஏர்ன் பண்ணுறீங்களோ ஏர்ன் பண்ணுங்க. ஆனால் இங்கே இதை வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜே தரும். ஓகே, இது பெரிய ஒரு ஒர்க் இல்லை. நீங்கள் ஒர்க்கை பார்க்கக்குள்ளே விளங்கும். அதை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுல உங்களோட சக்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்கள் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்கள். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக லைவ் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜில் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் போலை வந்து நீங்கள் சிக்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் டூல்ஸ், இதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இவங்க தந்திருப்பாங்க. ஸோ
தேவையானப்போ நீங்கள் தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த லேயர் கெப்பாசிட்டி, இமேஜ் செட்டிங், அதே மாதிரி ஹுட் கீஸ்னு சொல்லி கான்செப்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஜூம் அவுட் பண்ணுறது, ஃபிட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, இப்படியான கான்செப்ட் இருக்குது. அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜ், இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸில் தேவையோ இதில் அவைலபிளாக இருக்கிற எந்த லாங்குவேஜஸும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். கட்டாயம் கைடன்ஸ் வரும். இந்த கைடன்ஸ் எதுக்காகனு சொன்னால் இங்கே கிளாஸ் ஜாயின், அதாவது இந்த ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு கிளாஸில் தான் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. எந்த ஒரு கான்செப்ட் இப்போ நான் சொல்லித்தர மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே யாருமே சொல்லித்தர மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க சரியான ஒரு கைடன்ஸை வந்து தரணும். அதான் நீ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு முழுமையான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க தருவாங்க. இப்படி இது பண்ணணும், என்ன கான்செப்ட்னு சொல்லி என்ன ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்தாங்களுக்கு அது விளங்குமா? ஓகே, ரைட். அண்ட் வந்து நம்ம இதை ஜூம் பண்ணுவோம். இது உங்களுக்கு சரியாக அனோட் பண்ண இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இதை ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் சரியாக அனோட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, மவுஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ இவர்த்த ஒரு டோட். ஓகே, இதை நீங்கள் சரியாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜூம் அவுட் பண்ணுவோம். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இதில் இங்கே ஒரு ஓகே, ரைட். இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னா இங்கே போய் சப்மிட் பண்ணலாம். என்னென்னா இதில் ஒரு விஷயம் நீங்கள் விளங்கணும். இங்கே சப்மிட் பண்ணால் இது கரெக்டாக ரோங்கான்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அது ரோங்னு சொன்னால் அவங்க இது எப்படி அனோட் பண்ணணுங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்போ இதில் என்னென்னா ரெண்டுமே இவர்கிட்ட இங்கேயே நடக்கிறதால இங்கே என்னென்னு சொன்னால் உங்களுக்கும் இது ஒரு ஈஸியான ஒரு கான்செப்டாக வந்து சேருது. ஓகே, அப்போ சரியும் பிள்ளையும் உங்களுக்கு இவர்த்தே கரெக்ஷன் பண்ணப்படுதுங்கிறதால அது உங்களுக்கு ஈஸியான ஒரு கான்செப்டானாங்க. அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணி கொள்ளலாமா? ஓகே, ரைட். ஸோ நீங்கள் இப்படியே இதை ஒர்க் பண்ணிவிட்டு போகணுங்களா? கரெக்டுன்னு காட்டுமா? ஸோ இந்த இருக்குது. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இதுக்குன்னு வர பொருள் இது எல்லாமே வருமா? இதுக்கு இது அண்ட் இது அதுக்கு சும்மா டொட்டு வச்சுட்டு போகிறது தானே. இதை வூடன் போல்னு சொல்கிறாங்க. இது வூடன் போல் மரத்தால் செய்யப்பட்டது. ஸோ இனி ஒர்க் பண்ண போகல உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இதாக வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை சரியாக இது பண்ணி கொள்ளலாம். ஓகேயா, ரைட். ஸோ இந்த வளைவு வர போகல அந்த வளைவை சரியாக இது பண்ணித்தாங்க, அனோட் பண்ணித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பாருங்கள். எப்போதுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களை சரியான ஒரு இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதாவது இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது தானே. அப்போ அந்த வித்தியாசத்தை சரியாக உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி தான் அது இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் இது பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் கண்டினியூஸாகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. சரி, நம்ம ஜூம் பண்ணுறோம். ஏன் ஜூம் பண்ணுறோம்னா இது டொப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ். அப்போ இது என்னென்னா இந்த வளைவெல்லாம் சரியாக வரணுங்கிறதுக்காக. ஓகே, ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, கரெக்ட். ஸோ இப்படியே உங்களுக்கு நீங்கள் இது பண்ண சரி. பட் இதில் ஒரு குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணுறங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று வரும். அதாவது இதில் இப்படியே இமேஜஸ்கள் வந்து உங்களுக்கு ஒரு 10-15 இமேஜஸ் 17 இமேஜஸ் தருவாங்க. அதில் வந்து நீங்கள் 15 கரெக்டாக செய்தால் பாஸ். ஸோ இதில் இருந்து தான் நீங்கள் என்னென்னா மற்ற அந்த காப்பி பேஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து ஓவராலான ஒரு எக்குரசி லெவல் பார்ப்பாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இப்போ இந்த ஜாப்ஸுக்கு வந்து இந்த பெர்சன்டேஜில் உங்களுக்கு ஒரு இது எக்குரசி லெவல் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒர்க்கை வந்து நீங்கள் கட்டாயமாக எக்குரஸியாக செய்யணும். எக்குரஸியாக செய்கிறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் இங்கே லாங் டைம் சர்வே ஆகலாம். இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குரிய எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும். இப்போ மணி பே பண்ணுறாங்கன்னா மணி பே பண்ணுறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களாங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க தானே. இப்போ கைடன்ஸும் உங்களுக்கும் சரியாக தந்து இதில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதையும் சரியாக இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் விளையும் கொள்ளணும். இதில் இப்படி எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்குற எக்குரசி லெவல் இருக்குன்னு சொல்லி. ஓகேயா, சின்ன விஷயம் தான். நீங்கள் தான் இதை சரியான ஒரு இதோடு இருக்கணும். ஸோ இங்கே எங்களை எப்படியெல்லாம் ஷோ ஆகுது, இதில் 2-3 ஷோ ஆகுது. உங்களுக்கு இதையும் நோட் பண்ணலாம். ஓகே, ஈஸி. அனோஷனுங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் மவுஸ் கேஸரை கொண்டு வைக்க போகல அதுவே ஓட்டோவாக காட்டுது. அப்போ நீங்கள் டொட்டை மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் சரி
கனெக்ட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இதுதான் கான்செப்ட். தேவையான எக்ஸஸ் எடுத்து இந்த ஒர்க் இதே மாதிரி ஒர்க் நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது, அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மணி மேக்கிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இது பண்ணணும். நீங்கள் உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸையும் சரியாக அவங்களுக்கு காட்டணும். ஸோ அப்படி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு மோர் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தேவையான கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலாக நான் இது பண்ணுறேன். வாட்ஸ்அப் கண்டக்ட் டீட்டெயில் கொடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மாதிரி டெலிகிராம் அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய 2200க்கும் மேற்பட்ட ரிசோர்ஸில் ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.